அச்சமில்லை அப்படிங்கிற பாரதியார் பாட்டை ஃபுல்லா சிவகார்த்திகேயன் அந்த குழந்தையோட பாடின அன்னைக்கு எனக்கு இந்த படத்துடைய வெற்றி கண்ணுக்கு தெரிஞ்சது. சோ இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் காரணம் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்குள்ள வந்தது எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு தமிழர் அடையாளம் இந்த படத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படிங்கிற கேரள திருவனந்தத்தை சேர்ந்த அவரின் மனைவி வைத்த கோரிக்கை. அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்மார்க் தமிழனா தெரிஞ்சாரு. அண்ட் அவரும் இந்த படத்துக்குள்ள அந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்தாரு. சினிமாக்காரன் 360 யூடியூப் சேனலை 360 டைரக்ஷன்லயே சப்ஸ்கிரைப். லைக் டு தேங்க் the family of Major Mukund Varadarajan sir and Major Mukund Varadarajan sir for allowing us to do this film. நிறைய பேர் என்ன பாக்குறாங்க, இதுல எத்தனை நிஜம், எது உண்மை, எது சித்தரிப்பு, இதுல எல்லாமே நடந்ததா, இதுல எது எதுல உங்களோட கற்பனை, இதெல்லாம் கேட்கறாங்க. இது பயோகிராபிக்கல் பிக்சர் அப்படிங்கிறது ஒரு ஜானர். டைட்டானிக் நம்ம பாக்குறோம்னா ஒரு நிஜ சம்பவம். இந்த மாதிரி ஷிம்லாஸ் லிஸ்ட்னு ஒரு படம் இருக்கு. இப்படி நிறைய படங்கள் இருக்கு, நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும். நிறைய படங்கள் இருக்கு, அதுக்குன்னு ஜானர் இருக்கு, அதுக்குன்னு நியாய தர்மங்கள் இருக்கு ஸ்கிரீன் பிளேல. அது எல்லாத்தையும் கடைபிடிச்சு எழுதப்பட்ட ஒரு கதை இது. திரைக்கு வீரனுடைய வாழ்க்கை ஒரு வீராங்கனையுடைய பார்வையில் இருந்து அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பேசிக்கா மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் அண்ட் இந்து ரெபேக்கா வர்கீஸ் இவங்களுடைய வாழ்க்கை தான் இந்த படத்துல மெயினான படம் ஆகி இருக்கு. ஸோ இதுல நிறைய இதை பத்தி நான் இப்ப பேசலாமான்னு தெரியல. ஒரு சில விமர்சனங்கள் அங்கங்க எழுந்தது, அது நானே அதுக்கு விளக்கமும் கொடுத்துடுறேன். இந்த படத்துல இந்து ரெபேக்கா வர்கீஸ் மேம் முதல்ல வைத்த ஒரு கோரிக்கை, முகுந்த் ஒரு தமிழர், அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு தமிழ் ரூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை இதுக்கு காஸ்ட் பண்ணுங்கிறது மட்டும்தான் அவங்க என்கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை. அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்மார்க் தமிழனா தெரிஞ்சாரு. அண்ட் அவரும் இந்த படத்துக்குள்ள அந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்தாரு. ஒரு அச்சமில்லை அப்படிங்கிற பாரதியார் பாட்டை இன்னைக்கு ஹிந்திலையும் அச்சமில்லை தான் ஒலிக்குது, தெலுங்குலையும் அச்சமில்லை தான் ஒலிக்குது, உலகமெங்கும் அந்த பாரதியார் பாடல் தான் ஒலிக்குது. சோ அந்த பாட்டை சோல்ஃபுல்லா சிவகார்த்திகேயன் அந்த குழந்தையோட பாடின அன்னைக்கு எனக்கு இந்த படத்துடைய வெற்றி கண்ணுக்கு தெரிஞ்சது. சோ இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் காரணம் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்குள்ள வந்தது எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு தமிழர் அடையாளம் இந்த படத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படிங்கிற கேரள திருவனந்தத்தை சேர்ந்த அவரின் மனைவி வைத்த கோரிக்கை. அதே போல் அவங்க அம்மா அப்பா, அதாவது மேஜர் முகுந்த் வரதராஜன் தினம் அவரோட தந்தையை செல்லமா நைனா என்று அழைக்கும் அந்த வரதராஜன் மற்றும் அவர் ஸ்வீட்டி என்று தினமும் அவர் தாயை, அதாவது அழைக்கிற அந்த தாய் கீதா, வரதராஜன் கீதா, இவங்க ரெண்டு பேரும் வச்ச கோரிக்கை முகுந்த் எப்பவுமே தன்னை இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவான். அவன் தன்னுடைய சர்டிபிகேட்ல கூட எந்தவித குறியீடும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அதனால அவனுக்கு இந்தியன் தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தை மட்டும் ஒரு ஆர்மி மேனா இந்த படத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தார் என்ன முதல் மீட்டிங்லயே கேட்டுக்கொண்டாங்க. அதை தாண்டி நம்ம ஒரு இயக்குனரா, ஒரு டீமா, ஒரு இந்த கலை பயணத்துல நம்ம ஒரு ட்ரிபியூட்டா ஒரு படத்தை எடுத்திருக்கோம். அந்த படத்துல இன்னார்னு பிரிச்சு பார்க்கறது, நான் அவர் வேற ஏதாவது சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இல்ல இந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம் பார்வையில படல. ஏன்னா நாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது நானும் அவங்களை என்னன்னு கேட்கல, அவங்களும் என்ன என்னன்னு கேட்கல. இப்படிதான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஐ திங்க் அதை தாண்டி மேஜர் முகுந்த் வரதராஜன் அசோக சக்கர விருது பெற்றவர். அவர் ஆற்றிய அந்த சிறப்பான பணிக்கும் அந்த தியாகத்திற்கும் மரியாதை நியாயமாக அமரன் படம் செய்திருக்கிறது என்று நான் மனதார நம்புகிறேன். நீங்க எல்லாரும் கூட அதை நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். சோ அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. ஒரு கதாநாயகன் ஒரு கதையை ஓகே இந்த படத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனரும் சேர்ந்து படமாக்கலாம் அப்படின்னு நினைக்கிற படம் முதல்ல ஒரு உயிர் பெறுது. அப்புறம் அது படமா மாறுது. நான் நிறைய மேடைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சினிமாவில் வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்கிறதெல்லாம் தாண்டி வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல அந்த வாய்ப்பு தான் வெற்றியை தருது. ஸோ அந்த வகையில சிவகார்த்திகேயன் இந்த கதையை ஓகே பண்ணி கடைசி வரைக்கும் நடிச்சு கொடுத்து இந்த படம் இன்னைக்கு வெளியாகி இவ்வளவு பெரிய சக்சஸா ஆகிறதுக்கு ஒரு ஆதர்ச நாயகனா அவங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சிவா ஃபார் தட். தேங்க்யூ.
சாய் பல்லவி வந்து ஆமீர் கான் சார் கம்பெனில ஒரு படம் பண்றாங்க, அது ரிலீஸ் ஆக போகுது அடுத்தது. இல்ல எதுக்கு சொல்றேன்னு சொல்றேன் ஹிந்தியில. ஐ திங்க் அவங்க வந்து ஆமீர் கான் சாரோட மாடியூலே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமீர் கான் சார் வந்து எந்த படத்துக்கும் சம்பளம் வாங்க மாட்டார். சம்பளம் வாங்காம அந்த படம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு ஷேர் எடுத்துப்பாரு. இந்த படத்துல ரெம்யூனரேஷன் வாங்கி தான் நடிச்சிருக்காங்க. பட் ஐ திங்க் ரியல் ஃபீமேல் எம்பவர்மெண்ட் கம்ஸ் when women succeed. ஐ திங்க் அவங்களோட வேலை முறையிலேயே ஒரு மாடியூல் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்கு அந்த மாதிரி கூட அவங்க அடுத்தடுத்த படங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு படத்துக்கும் அவங்களோட பிரசன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஐ திங்க் அது அவங்க எவ்வளவு உணர்றாங்கன்னு தெரியல. I as a director and we as a team we have felt that. Thank you Sai Pallavi for the background score and album இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அண்ட் அவரோட ஃபென்டாஸ்டிக் டீம். டு ஜிவி சார் அண்ட் டீம் ஃபார் தட். தேங்க்யூ. மக்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களோட அந்த ஏகோபித்த ஆதரவு வந்து எனக்கு மகிழ்ச்சிங்கிறது சொல்றதை விட ரொம்ப நெகிழ வச்சிருக்கு, நெகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணம். இது வந்து இந்த வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அடுத்தடுத்து இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு தோணுது.